போன வீடியோல நிறைய பேர் வந்து எங்க கோவை தான் பெஸ்ட். எங்க கோவைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, சிறப்பு இருக்கு. அது கோவை பத்தியும் பேசலாம். கோயம்புத்தூரும் நம்ம ஊர் தான், சென்னையும் நம்ம ஊர் தான். இதுல வந்து கொஞ்சம் அதுல தெளிவு இருக்கணும். கோயம்புத்தூர் வேற, சென்னை வேறன்ட்டு இது எந்த ஆக்சுவலா இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்க இந்த பாலிடிக்ஸ்காரங்க ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா கோவையில நிறைய விஷயத்தை இறக்கி இருக்காங்க. இந்த போர்க்கப்பலை கொண்டு வந்து சென்னையில நீங்க போர்க்கப்பலை கொண்டு வந்து சென்னையில நிப்பாட்ட முடியும், போர்க்கப்பலை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்ட முடியுமா? சென்னை டெவலப் ஆக டெவலப்மெண்ட் எல்லாம் அங்க கொண்டு போகாம அப்படியே வெளியில அவுட்டர்ல கொண்டு போயிட்டாங்க. சிட்டிக்கு அவுட்டர்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. மூழ்க போகுது அப்படின்னா அதுக்கு எதை வச்சு, எந்த ரிப்போர்ட், யார் சொன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்? அப்ப என்ன இவங்க ஏதோ செய்ய போறதை வந்து பிளான் பண்ணி முன்னாடி சொல்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வருண் டாக்ஸில் இன்று பாரி வந்து நம்ம மேல போட்ட பழிக்கு எதிராக செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ போன பார்ட் எண்ட்ல வந்து செகண்ட் பார்ட் போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. பட் ஏன் வந்து செகண்ட் பார்ட் இதுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சென்னையோட பிளஸ்லாம் பத்தி பேசுறோம் நம்ம. ஆனா கண்மூடித்தனமா வந்து எப்பவுமே நம்ம ஊர் தான் பெஸ்ட், நம்ம ஆண்கள் தான் பெஸ்ட், நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் தான் பெஸ்ட்னு நினைக்காம அதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பேசுறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கும் மேல வந்து இந்த சிட்டிலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு பாரி. ஸோ அதனால நீங்க ஒரு தலைநகரமா இதோட நன்மைகள்லாம் பாத்தீங்களே, இப்போ ஆனா தீமைகள், அதாவது தீமைகள்லாம் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள், கண்டுக்கப்படாம இருக்கிற சென்னையின் பிரச்சனைகள், அதர் சைட் நெகட்டிவ் சைட் ஆஃப் சென்னை வந்து உங்களோட பார்வையில் நீங்க சொல்லுங்க பாரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு அரசியல் பார்வை கலந்துதான் வந்து சொல்ல போறாருன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஐம் ஈகர் டு லிசன் டு தட். வெல்கம் பேக். வணக்கம். ஸோ சென்னையை பத்தி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா தேடிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஆள் கிட்ட போய் கேட்டாலும் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் எனக்கு பாரி வந்து நெகட்டிவ்ஸா அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில என்ன நினைச்சு வச்சிருக்காருன்னு கேட்கறதுக்கு கியூரியஸா இருக்கு. பெரிய நெகட்டிவ் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளட் வந்து அது இன்னும் ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே. இப்போ கொஞ்சம் இப்போ இப்படியா சொன்னா சென்னையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நாள் மழை அதிகமா பெஞ்சிருச்சுனாவே அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இப்ப என்னோட கணிப்பு வந்து சென்னை வந்து 2 நாள் தொடர்ச்சியா மழை பெஞ்சது அப்படின்னா ஃப்ளட்டட் சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுது. அது எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆகலைனாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய அபாயம் வந்து அடைஞ்சிருது. இப்ப எங்க வீட்டு இருக்க ஏரியால வலசரோக்கம் இந்த பகுதியில் எல்லாமே ஒரு 2-2.5 நாளை தொட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ட்ரைனேஜ் பிளாக்கேஜ் வந்துருது. ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாதனாலதான் 2 நாள் தாங்குதா? 2 நாள் தாங்குது. 2வது நாள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படியே தண்ணி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3வது நாளும் மழை அடிச்சது அப்படின்னா நாங்க தண்ணிக்குள்ள மிதக்க வேண்டிதான், வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து சென்னையுடைய நிறைய ஏரியாஸ்ல வந்து மேஜர் ஏரியாஸ்ல இருக்கு. அப்ப போன வருஷமா அனுபவப்பட்டிருப்பீங்க போல. போன வருஷம் நான் அந்த வீடியோ எல்லாம் பேசியிருந்தேன் அப்பவே. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி பயங்கரமா ஃபுல்லா வந்துருச்சு. வீட்டுக்குள்ள இருந்த பல பொருட்கள், அது பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயே போயிட்டேன் நான். ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. எதெல்லாம் தரையோட ஃபர்னிச்சர்லாம் இவங்க முன்னாடி மரத்துல செய்வாங்க. இப்பெல்லாம் வந்து இந்த வுட் அண்ட் டஸ்ட்ல தானே எல்லா ஃபர்னிச்சரும் செய்யறாங்க. அது அப்படியே தண்ணி பட்ட உடனே அது அப்படியே அந்த உசுன்னு அட்டைப்பெட்டி மாதிரி எல்லாம் வீங்கி போய் எல்லா மேஜர் ஃபர்னிச்சர்ஸ் வந்து வீட்டுல காலி ஆயிடுச்சு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வீட்டுல மாடியில சைட்ல கீழன்னு காப்பாத்தி இது பண்ணிட்டோம். அப்படி எப்படி பார்த்தாலும் இழப்பு. எங்க வீடு மட்டும் இல்ல, எல்லா பகுதியில இருக்கக்கூடிய எல்லாரோட வீட்லயும் எல்லாருமே இழப்புகளை சந்திச்சிருப்போம். வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளதான் இருந்துச்சு. ஒரு 3 நாள் 4 நாள் ஏதோ தப்பிச்சுக்குச்சு. அது ஒர்க் அவுட். ஏன்னா நாங்க எதுவுமே போடல. அதுக்கப்புறம் வெள்ளம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து ஆன் பண்ணியே பாக்கல. அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக ஆன் பண்ணி பாக்கல. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு ஆன் பண்ணோம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் அது எல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜை மட்டும் டெக்னீஷியனை கூட்டிட்டு வந்துட்டு செக் பண்ணிட்டு அவர் தான் வந்து ஆன் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் ஓடுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிட்டோம். ஆனா எல்லா எலக்ட்ரிக் டிவைஸும் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து சென்னையில இது ஒரு மேஜர் ஃப்ளா, மக்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ளா. இது வந்து சென்னையுடைய வளர்ச்சிக்கே ஒரு பெரிய தடையா அமையும். ஏன்னா ஐடி செக்டார்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு அந்த வெள்ளம் வந்த காலகட்டத்துல அவங்க மேனேஜ் பண்ண முடியாம போச்சு. இல்ல சில மால்லாம் இருக்குல்ல, ஆர்காட் ரோட்ல இருக்க மால்லாம் வந்து பார்க்கிங்லாம் வந்து 2 ஃப்ளோருக்கு டைட்டானிக் கப்பல் ஷூட்டிங் போய் எடுத்துலாம் போல. சங்கர் எல்லாம் சப்போஸ் ஏதாவது படம் முழுகிற மாதிரி, கப்பல் முழுகிற மாதிரி சீன்லாம் வேணும் அப்படின்னா இங்க மழை பெய்யற டைம்ல வந்து கேமராவை தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சுட்டு போனாங்க. 2 மாசத்துல டக்குனு ஒரு பிளான் பண்ணுங்க சார், டைட்டானிக் 2 எடுத்துட்டு போங்க. நம்ம மால்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஃப்ளோர் இருக்கு. ஆனா ஃப்ளோர், அந்த உள்ள இறங்குற ஃப்ளோர்ல தண்ணி வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்ப மிச்சம் 2 ஃப்ளோர் என்னாச்சு? மூழ்கிருச்சு, முழுசா தண்ணிக்குள்ள இருக்கு. அட்லாண்டிஸ் அப்படிதான் உள்ள இருந்திருக்கு. உள்ள போய் டவுன் இதுல போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரலாம் போல. அப்படி அந்த அளவுக்கு தண்ணி. அப்புறம் மோட்டார் போட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னும் பெரிய தலைவலி.
எங்க மழையே பெய்யல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து வருதுன்னா இந்த மால்ல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து ரோட்ல விடுறாங்க. அந்த ரோட்ல இருக்க தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. அப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து இருக்கு. இந்த ஃப்ளா வந்து சென்னை சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்ப வந்து நான் சொல்லியிருந்தது என்னன்னா, சென்னையில 3 மேஜரான ரிவர்ஸ், அதுதான் சென்னையோட பெரிய பிளஸ் பாயிண்ட். 3 மேஜரான ரிவர்ஸ் இன்னைக்கு ஃபங்க்ஷனலா அப்படின்னா அது அவங்க அந்த 3 ரிவருமே டெட் ரிவர்னு சொல்லி இந்த இந்திய அளவுல ஆய்வு செய்யக்கூடியவர்கள் 3 இறந்த நதிகள்ட்டாங்க, அதை செத்துருச்சுட்டாங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன், அதுல போய் கமெண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அது என்ன பண்ணுறது, இவர் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கா படத்துல ஏதோ ஒரு மியூசிக் ரஜினி வரும், அந்த மியூசிக்கை போட்டு கூவத்தோட இன்னைக்கு இருக்க இமேஜும் அன்னைக்கு அதோடைய வெள்ளக்காரன் பேர்ல அந்த இருக்கிற போட்டோகிராஃப்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே மனசு வந்து உடஞ்சுது. எப்படி இருந்த ஒரு நதி, என்னதான் நதி, நதிங்கிறது வந்து அது ஒரு உயிரினமோ இதுவோ கிடையாது. ஆனா அதை சார்ந்து எத்தனை கணக்கான உயிரினங்கள் இருந்திருக்கும், எத்தனை முதலைகள் இருந்திருக்கும், எத்தனை மீன் இனங்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு நேட்டிவ் ஃபிஷ் பாப்புலேஷன்லாம் சென்னையில இருக்கா? இல்ல, அழிச்சிட்டாங்க, ஃபுல்லா அழிச்சிட்டாங்க, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அப்ப இது கூவம் நதி எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அன்னைக்கு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி காமிச்சுதான் நமக்கு உண்மையிலேயே வேதனையாச்சு. டக்குன்னு போயிட்டு நான் கமெண்டே பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வேதனையை தாங்க முடியல, டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க. திரும்ப அவளை உயிரோட கொண்டு வர முடியும், ஆனா அதுக்கு மக்கள் அவேர்னஸோட ஒருங்கிணையணும், ப்ராப்பர் கைடன்ஸோட நம்ம ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் அதை திரும்ப கூவத்தை உயிரோட எடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அது என்னன்னா, அந்த உணர்வு வந்து இங்க இருக்கக்கூடிய சென்னை வாழ் மக்களுக்கு இருக்கணும். ஆனா அது எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது தெரியல. இன்னைக்கு சென்னையில நம்ம வந்து இருக்கோம், நம்ம எங்கெங்கயோ ஏதோ ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். ஆனா இங்க செட்டில் ஆகிறதுல 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளில் இருந்து தமிழர்கள் வந்து செட்டில் ஆகுறாங்க, இன்னொன்னு வந்து தமிழர் அல்லாதவர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து செட்டில் ஆகுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வந்து செட்டில் ஆகிறவங்க இங்கே நம்ம வாழ்க்கை இனிமேல் இங்கேதான் இருக்க போதுன்னு நினைச்சு பண்றவங்களுக்கு சென்னை மேல ஒரு கன்சர்ன் தானாவே வந்துருது. ஏன்னா சென்னையும் அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டியா பாக்குறாங்க. ஆனா இங்க வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து செட்டில் ஆகிறவங்களுக்கு அந்த சென்னை வந்து நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டிங்கிற அந்த ஒட்டுதல் வரதுல, அதனால அவங்களாம் இதை பத்தி சுத்தமா கவலைப்படுறதே இல்லையோன்னு தோணுது. வந்தவருக்கா நம்ம திரும்பினா தேவையெல்லாம் போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அதை பத்தி அவங்க கண்டுக்கிறதே இல்ல, குறை மட்டும் சொல்லிடுவாங்க. இப்ப கூவம் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அதாவது கூவ நதிக்கு நடுவுல வந்து இவங்க பாலம் கட்டிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய டெவலப்பர் பில்டிங் அபார்ட்மெண்ட், அவங்கதான் அந்த அபார்ட்மெண்ட் கரையோரத்துல இருக்கு, கூவ கரையோரத்துல இருக்கு. அதுக்கு யார் பர்மிஷன் என்னமோ சாமி நமக்கு மணி வரணும். அந்த அபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மண் எடுத்து அவங்களோட பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் மண் இதெல்லாத்தையும் எடுத்து கூவத்துக்கு நடுவுல போட்டு அதை லேண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. கூவத்துக்கு நடுவுல லேண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு எனக்கு புரியல. அது எப்படி கவர்மெண்ட், அது எல்லாருக்கும் கண்ணுக்கு விசிபிளா இருக்கு, அது எப்படி கவர்மெண்ட் அனுமதிக்குது? எப்படி அவங்க வந்து அங்க வந்து கொட்டுறாங்க? இப்ப நாளைக்கு வெள்ளம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஃபுல்லா லேண்ட் ஆக்கிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டுட்டு என்ன ஆகும், சைட்ல ஃபுல்லா மக்கள் வாழ்ற பக்கத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேக்குறாங்க, சார் மழை பெய்யுது தண்ணி தேங்கி இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு, எங்க தேங்கி இருக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, சரி வாங்க சார் வண்டியில ஏறுங்க சார், கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டணும். அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்கள்? எங்க தேங்கி இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் தெரியுது, பாத்துட்டு வந்தானே கேள்வி கேட்கறீங்க. அவர் எங்க தேங்கி இருக்கு அப்படின்னம்னா சொல்ல வேண்டியதானே, இந்த தெருவுல இந்த நம்பர்ல இங்க இருக்கு பாருங்க, இந்த பாருங்க தேங்கி இருக்கு, இந்த இன்னைக்கு எடுத்த போட்டோ பாருங்க. since you brought up ஸ்டாலின், இது வந்து நீங்க சொல்றது போன வாரம் நியூஸ். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வீடியோ. நேத்திய நியூஸ் என்னன்னா, இந்த மழை வரப்போகுதுங்கிறதுக்காக பணிகள்லாம் வந்து செய்ய சொல்லியிருப்பாங்கல்ல அரசு ஊழியர்கள்லாம், அவங்கலாம் வந்து சரியா இன்னும் பணியை ஸ்டார்ட்டே பண்ணலன்னு உதயநிதி ஸ்டாலின் கடிந்து கொண்டார், கோபப்பட்டார்னு நியூஸ். நான் சும்மா கலச்சி சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு முரணா இருக்கு இது. நான் என்ன சொல்றேன், இங்க இஷ்யூ நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அப்ப சென்னையில இந்த பர்டிகுலர் தண்ணி பிரச்சனைங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. மழை பெஞ்சுனாவே நம்மளால வாழ முடியாதுங்கிற சிச்சுவேஷன் வருது. இது பாருங்க, இது வந்து மேஜர் டிசாஸ்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஓரளவுக்கு எல்லாருக்குமே எல்லார் வீட்லயுமே நஷ்டமாகுது. ஆனா உயிரிழப்புகள் பெரிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளட்ல ஜெயலலிதா பீரியட்ல வந்த ஃபிளட்ல நிறைய பேர் செத்தாங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் இது ஒரு நமக்கு ஒரு மேஜரான இஷ்யூ தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, தண்ணி இருக்கு, திடீர்னு எலக்ட்ரிக் சர்ஜஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மக்களோட நிலைமை என்ன ஆகுது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இந்த வெள்ளத்துலயுமே எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக் இதுல யாரோ ஒருத்தவங்க இறந்தாங்க, ஒரு ஆள் இறந்ததான் நான் கேள்விப்பட்டேன்.
அப்ப இது வந்து நமக்கு ஒரு ஆபத்து. 2வது டெவலப்மெண்ட், சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்குமே இது இப்ப எப்ப பார்த்தாலும் இங்க தண்ணி வருங்க, மழை வரும்னா அண்டர் கிரவுண்ட் பேஸ்டா யாரும் கேபிள் பதிக்க மாட்டாங்க. இங்க வந்து வீடு கட்டுறதுல வந்து பிரச்சனை இருக்கு, இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, டக்குன்னு சொல்றாங்க சென்னை மூழ்க போகுதுன்னு வேற வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. எதுக்கு? யாரு இவங்களாம் யாரு இவங்க? முதல்ல சென்னை மூழ்க போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, புரியல பாரி. அப்போ ஏங்க நான் தான் சொல்றேன், இவங்க வந்து மூழ்க போகுது அப்படின்னா அதுக்கு எதை வச்சு, எந்த ரிப்போர்ட், யார் சொன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்? அப்ப என்னன்னா இவங்க ஏதோ செய்ய போறதை வந்து பிளான் பண்ணி முன்னாடி சொல்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதை வச்சு சொல்ற மூழ்க போகுதுன்னு? ஜோசியத்தை வச்சு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், இது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான காரணங்களை வச்சு நம்ம சொல்றோம் இது பிளான் ஆகுது அப்படின்ட்டு. ஒருவேளை சென்னை ஏதாவது பக்கத்துல ஏதாவது குண்டு வச்சு எப்படி சுனாமி எல்லாம் வர வச்சிங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் பிளான் பண்றீங்களா? நம்ம கன்ஃபார்மாவே சொல்றாங்க. அதுதான் மூழ்கிரும் அப்படிங்கிற. மூழ்கிரும் எதை வச்சு சொல்ற? என்ன ஆய்வுகளை வச்சு நீ சொல்ற? எக்ஸாக்டா உன்னால எப்படி சொல்ல முடியுது? இங்க சென்னையை சுத்தி அணு உலைகள் இருக்குது. ரொம்ப அசால்ட்டா வந்து நம்ம வந்து இப்படி கடந்து போக முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப பாதுகாப்பு முக்கியம். இங்க பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய பகுதியாக சென்னை வந்து இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல எத்தனை % பாப்புலேஷன் சென்னையில இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. எத்தனை கோடி பேர் வாழ்றாங்கன்னு பாருங்க. எல்லாரோட உறவினரும் இருப்பாங்க இங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இவங்களும் நானும் பாக்குறேன். சரி, இப்ப வெள்ளம் வர்றதுக்கு அபாயம் இருக்கு, அது வேற. வெள்ளம் வர்றதுக்கு அபாயம் இருக்கு. அந்த வெள்ளம் வருது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த காலகட்டத்துல இவ்வளவு இது சொல்றாங்க. இந்த இதுல சென்னை வந்து பாதிப்புக்குள்ளாகிறதா உலகத்துல இந்த நிறுவனங்கள் சொல்லியிருக்கு. இது வேற. அதை விட்டு இவங்க என்னமோ வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு பண்ண வர மாதிரியே ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க. இது கடந்த 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு பாரு இந்த நியூஸ். இது அதிகமாகுது. இது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது. சென்னை பாதுகாப்பா இருக்கணும். சென்னை பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கணக்குல வைக்கணும். அந்த நடவடிக்கைகள் சென்னையில எடுக்கப்படுகிறதா அப்படின்னா சரி. இப்ப நீங்க ஏதாவது நடத்துறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன். அதாவது இப்ப சென்னையில வெள்ளம் வருது. சரி, சென்னையில இருக்க வெள்ளம் வந்து இங்க எந்தெந்த வழியில போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மேஜர் ரிவர், இந்த 3 மேஜர் ரிவர் நம்ம தூர்வாரணும். அதை தூர்வாருவதன் மூலமாக இந்த தண்ணியை வந்து கொண்டு போய் கடல்ல கொட்டலாம். ஆனா வெள்ளம் வந்துட்டு இருக்கிறப்ப கடல்ல கொண்டு போய் கொட்டுறது சாத்தியமான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சாத்தியம் கிடையாது. அதைத்தான் இந்த முறை இருக்க வெள்ளமே வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா இவங்க கடலுக்கு போடுறதுக்கு பண்ணாங்க, ஆனா கடல் உள்வாங்கணும்ல, திருப்பி அனுப்புறது. அது கடல் தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு, உப்பு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உப்பு தண்ணி ஊருக்குள்ள வரதுல மழை பெய்யுது. சோ இததான் புரிஞ்சுக்கணும். அப்ப கடல் நன்னீரை கொண்டு போய் கடல்ல கலக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு முட்டாள்தனமான செயல். நன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கிற ஒரு விஷயம் நமக்கு மனிதர்களுக்கு. அதை போய் கடல்ல போய் கலக்கிறதுனால யாருக்காவது பயன் இருக்கா? அப்ப வரக்கூடிய நீர்களை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட சென்னையை சுத்தி இடங்கள் இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பரந்தூர் வந்து ஒரு ஸ்வம்ப் லேண்ட். அது வந்து முழுக்க தண்ணியை சேமிச்சு வைக்கக்கூடிய கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா 45 குளங்களுக்கு மேல ஏரிகள் எல்லாம் இருக்குது. அப்ப அவ்வளவு மேஜரா வாட்டர் ஹோல்டு பண்ற ஒரு ஏரியாவை திரும்ப நான் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்க சிட்டி அங்க வந்து அர்பனைஸ் பண்ணுவேன்னு சொல்லி கொண்டு போறீங்க. ஏன் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அது பேர்? அதுக்கு என்ன கிரீன்ஃபீல்ட்னா? நாங்க என்ன நெல் விவசாயம் பண்ணுவீங்களா? கிரீன்ஃபீல்ட்னா என்ன? ஒரு மாடெல்லாம் உழுதுட்டு இருக்கும், விமானம் அது மேல வந்து இறங்குமா? எனக்கு புரியல. மனசாட்சி எல்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க. கிரீன்ஃபீல்டு ஏர்வே. கிரீன்ஃபீல்டுனா தார்ல தானே போட போறீங்க? பச்சை கலர் பெயிண்ட் அடிப்பீங்களா? அப்ப நோக்கம் என்ன? சென்னை வந்து ஆல்ரெடி ஃபிளட் அஃபெக்டட் ஏரியாவா இருக்கு. இருக்கிறதுல வந்து தண்ணியை கொஞ்சம் சேமிச்சு வைக்கிற இடமாக அந்த இடங்கள் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாங்க? மேக்சிமம் அங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாத்தி அந்த இடத்துல வந்து அதிகமான ஏரிகள் இது மாதிரி உருவாக்கி அது ஒரு ஏதாவது ஒரு சென்னையோட ஒரு அட்ராக்ஷன் இருக்க மாதிரி பிளேஸா மாத்தி அது அந்த இயற்கையை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குனீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு அங்க வந்து நாங்க வந்து ஏர்ஃபீல்டு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டுறீங்க. இப்ப இது என்ன ஆகும்? அடுத்து ஏர்ஃபீல்டு கட்டிட்டீங்க, அடுத்து அங்க டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்? சுத்தி ஹோட்டல் பிசினஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அவங்க அகாமடேட் பண்ற ஹவுசிங் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அங்க எஜுகேஷனுக்கு ஸ்கூலிங் வர ஆரம்பிக்கும், காலேஜஸ் வர ஆரம்பிக்கும், அப்ப அர்பனைசேஷன் நடக்கும். அந்த ஒட்டுமொத்த பரந்தூர்ல நீங்க சொல்றீங்க நாங்க 5000 ஏக்கர் தாங்க எடுக்கிறோம் அப்படின்னு. நீங்க 5000 ஏக்கர் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க நிலங்கள் எல்லாமே முழுக்க அர்பனைசேஷன் ஆக போகும். இப்ப வேளச்சேரி எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது. இப்ப பரந்தூர் நீங்க அந்த நிலைமையில ஆக்குவீங்க. இப்ப வேளச்சேரியில இருக்க தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்வம்ப் பிளான்ஸ்ல சுத்தி ஊத்திட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கிறதே நீங்க ஸ்வம்ப் பிளான்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி கொண்டு போவீங்க? தேங்கிரும். அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவங்கலாம் சென்னை மூழ்க போயிரும். மூழ்கித்தான் போகும். எங்க தண்ணி எடுத்துட்டு போவீங்க? எப்படி எடுத்துட்டு போவீங்க? எங்க எப்படி தண்ணி கசிஞ்சு போகும்? அப்ப என்னன்னா இது வந்து இவங்க சிட்டி பிளானிங்கே ரொம்ப தப்பா பண்றீங்க. இங்க பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 2 வருஷமா ஆயிடுச்சுங்க அந்த மக்கள் போராட தொடங்கி. 2 வருஷமா உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்றீங்க? நியூஸ் மீடியா உங்களோட வேலை தான் என்ன? எனக்கு புரியல. நியூஸ் மீடியா வேலை என்ன? ஆளுங்கட்சிக்கு அப்படியே சால்ற அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது, இதுதான் நியூஸ் மீடியாஸோட வேலையா?
ஒரு ஊடகம்னா ஊடக தர்மத்தோட 2 வருஷம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் மீடியாஸ் செய்யுது. நார்த் இந்தியன் மீடியாஸ் அங்க சீக்கியர்கள் 2 வருஷம் வந்து போராடும் பொழுது அங்க போய் கேமராவோட உட்கார்ந்தான் ஒவ்வொரு நாளும். நீங்க என்ன பண்றீங்க? எந்த டிவி சொல்லிக்காதீங்க நீங்க தயவு செஞ்சு. 2 வருஷம் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்க மாட்டேங்க, ஒரு நியூஸ் போட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு அந்த ஊர் சபையெல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அது உங்களால யாருமே டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன் பண்ணல? அவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். பெரிய கூட்டம் யாருமே டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்? அப்ப அந்த மக்களுடைய கோரிக்கை என்னங்கிறது வெளியிலேயே தெரியாம, நான் என்ன கேட்கிறேன், அந்த மக்கள் போராடுறது அந்த மக்களுக்காக மட்டும் கிடையாது, இங்க இருக்க சென்னை வாழ் மக்களுக்கும் தான். நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து சாக வேண்டியதுதான். அங்க அந்த ஏர்ஃபீல்ட்ல போய் தண்ணி தேக்கி வைக்க முடியாது, அங்க தண்ணி தேங்காது. நீங்க இருக்க தண்ணி தேங்குற ஸ்வம்ப்லாண்ட போய் நீங்க எடுக்கிறீங்க. இயற்கையாகவே தண்ணி கசியக்கூடிய இடம் தான் ஸ்வம்ப். மழை அதிகமா பெய்யற இடத்துல அது கடைசியா போய் சேர்ந்து அந்த இடத்துல அதே கொஞ்சம் கொஞ்சமா இஞ்சி எல்லா காலத்திலயும் இஞ்சாத அளவுக்கு தண்ணி அங்க இருக்கும் எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே தண்ணி இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். நாளைக்கு சென்னையோட நீர் தேவைக்கும் கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப சென்னைக்கு வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி வருது தானே, ஒவ்வொரு வெயில் காலத்திலயும் வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது தானே. அப்ப நீங்க அதை எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? எல்லா பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் அடைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பக்கத்து ஊர்ல இருந்து எடுப்பீங்களா? பக்கத்து ஊர்ல வந்து சென்னையோட சிட்டியோட டிமாண்ட வந்து பூர்த்தி பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும்? அங்க ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அவன் என்ன, அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவான்? கோவம் வர ஆரம்பிக்கும். என்ன நம்ம ஊர்ல இருந்து எல்லாத்தையும் தண்ணியில அங்க எடுத்து நமக்கு இங்க தண்ணி இல்லையேன்னு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதுதான் தேவையில்லாத தப்பான ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இல்ல இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 2 வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து போன வருஷம் மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி நீர் தேங்கிட்டே இருக்குது, ஒரு 4 நாள் செயல்பட முடியலன்ற பார்த்தாங்கன்னா தொழில் முனைவோரும் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, பயப்பட்டு போயிடுறாங்க. நீங்க இப்பவே போயிட்டாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வரவங்களா இப்ப நார்த் இந்தியால மழை பெய்யாத இடமா பார்த்து போறோம். இங்க சென்னையில வந்து ஃபிளட் டிசாஸ்டர். ஏன்னா அவனுக்கு நஷ்டமாகுதுல, மழை பெஞ்செல்லாம் உள்ள வந்துட்டு ஆபீசர்ஸ் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள வர வைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பிசினஸ் அங்க ஸ்டாப் ஆயிருது. அதுக்கு அடுத்து இந்த ஃபிளட்டோடைய பாதிப்புல கரண்ட் கட் ஆயிருது. 1 வாரம் 2 வாரத்துக்கு கரண்ட் வர மாட்டேங்குது சென்னையில. எல்லா பிசினஸ் அவுட் ஆகுதுல. அப்புறம் கரண்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க அவன் உள்ள போன பொருள் லொட்டு லொசுக்கு கம்ப்யூட்டர் எல்லாமே போயிருது தண்ணியில. கார்லாம் சென்னையில இருக்கவன் கார் செகண்ட்ஸ்ல விற்க முடியுதா? எல்லாம் வாட்டர் உள்ள போன கார் தான் இருக்கும். ஃபிளட் அது இல்லைனாலுமே விற்க முடியுமா? நீங்க செகண்ட்ஸ்க்கு கார் எடுத்துட்டு போனாவே சென்னைன்னு சொன்னீங்கன்னா ஐயோ ஃபிளட் வண்டியா இருக்கும், நம்மள ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிளட் வண்டினே ஒரு டேர்ம் வந்துச்சு பாத்தீங்களா, பைக்கு காருக்கு. அப்ப இது எல்லாமே நமக்கு நெகட்டிவ். அப்ப இந்த நெகட்டிவ் எப்படி நீங்க அவுட்கம் பண்ண போறீங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போது, பேசிக்கிட்டு இருக்கும்போது மூழ்க போதுங்கிறாங்க. இங்க மூழ்க போதுங்கிறாங்க, இந்த பக்கம் நாங்க மூழ்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றோம். நாங்க இங்க பரந்தூர்ல எல்லாம் ஏர்போர்ட் கட்டி இது பண்ணி நாங்க மூழ்க அடிக்க போறோம்னு இவங்களும் உட்காந்துக்கிட்டு வேலையை பாக்குறாங்க. அப்ப என்னன்னா சென்னையை அழிவு பாதையை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க இவங்களோட தப்பான பாலிசிஸ் மூலியமா. இதைத்தான் சொல்றேன், சென்னை மக்கள் தயவு செஞ்சு இக்னோரண்டா இருக்காதீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஏதாவது ஒரு போஸ்ட்னாச்சும் போடுங்களேன், ஸ்டேட்டஸ் போடுங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணோம். என்ன பண்ணோம்? எல்லா சேவ் பரந்தூர்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸோட கிரியேட்டர்ஸோட கமெண்ட்லயும் போய் போட்டு அவங்கள அதை பேச சொல்லுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லுங்க. நீ எவனா பேசினா பண்ணாரு ஒருத்தர், யாரு அந்த கமெண்ட் டிலீட் பண்ணாரு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பாத்துட்டு தான் இருக்கேன் ராஜா, எவன் எல்லாம் டெலீட் பண்ணாங்கிறதுல எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு. நம்ம பசங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, ஸ்கிரீன்ஷாட் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க, சும்மாலாம் இல்ல. எவன் எல்லாம் வந்து அந்த பரந்தூர் சேவ் பரந்தூர் தூக்கி டெலிட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்து பிளாக் பண்றவன்னு தெரியும் எங்களுக்கு. திரும்பவும் சொல்றேன், அதை செய்யுங்க. ஏன்னா ஏன் பேசாம இருக்காங்க இவங்களுக்கு? என்ன அப்படி வேற மக்களுக்காக பேசுறதை தவிர்த்து இவங்களுக்கு என்ன? 2 வருஷம் அங்க போராட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் அந்த மக்கள் வந்து டெய்லியும் ஷிஃப்ட் மாதிரி அங்க வந்து உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க எப்ப போனீங்கன்னா அங்க ஒரு 100 பேர் உட்காந்து இருக்காங்க. எப்ப வேணாலும் போங்க, உங்களுக்கு டவுட்னா நீங்க போங்க. எப்ப போனாலும் 100 பேர் உட்காந்துக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு அவங்களால முடியும்? எனக்கு அவங்களோட போராட்டத்திலுமே சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. அவங்களுமே என்ன சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஆந்திராக்கு போயிடுறோம், ஆந்திராவோட சேர்த்துருங்க, எங்க பகுதி வந்து ஆந்திராவோட சேர்த்துருங்க, நாங்க ஆந்திராக்கு போயிடுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஈகோ டச் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறாங்க. போயிட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இதை வச்சு விளையாடிடுவாங்க ஈஸியா. சரி நீங்க என்னங்க ஆந்திராக்கு தானங்க போகணும், நீங்க என்னங்க நஷ்டம் வாங்கிட்டு கிளம்புங்கன்றுவாங்க. இது தப்பான, ஆக்சுவலா யார் உங்களுக்கு கைட் பண்றான்னு தெரியல இந்த மாதிரி சொல்லி, பட் இது ஒரு தப்பான அணுகுமுறை. இது என்னோட நிலம், நீங்க இந்த நிலம் எடுங்க, என்னோட பணத்துக்கு மேலதான் இந்த நிலத்தை நீ எடுக்கணும் அப்படி சொல்லுங்க. கவர்மெண்ட் கிட்ட நீங்க அங்க நிப்பேன்னு சொல்லுவீங்களா? நாங்க வாட்டு போயிடுறோம்னா போய்க்கு தான் சொல்றோம், அவங்கள போகத்தானே சொல்றான். அவன் உங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிருங்க, நாங்க காசு வாங்கிட்டு போங்க தானே சொல்றாங்க. அவங்க உங்களை யாரும் அங்க இருங்கன்னு சொல்லல, அவங்க போகதான் சொல்றாங்க. நீங்களும் அங்க போயிடுவோம்னா போயிட்டு போங்க. யாரு இந்த மாதிரி தப்பா மக்களை கைட் பண்றாங்கன்னு தெரியல. உள்ள புல்லறிவிகள் உள்ள போயிட்டு தப்பு தப்பா கைட் பண்றது.
அது பண்ணாதீங்க. இது என்னுடைய தாய்மண், இது என்னோட தாய் நிலம், இங்கதான் என்னோட குலதெய்வம் இருக்குது, இங்கதான் என்னோட தாத்தா பதிச்சம், என்னோட பாட்டனை பதிச்சம், எல்லாமே இங்கதான் இருக்கும், காலங்காலமா இங்கதான் விவசாயம் பண்றோம், என்னோட பணத்து மேலதான் இந்த நிலத்தை நீ எடுக்க முடியும், நாங்க உயிரோட இருக்கவனுக்கு இந்த நிலம் கிடையாது அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்ட்ரிக்டா இருந்து பாருங்க. இல்ல நீங்க இவ்வளவு பொலிட்டிக்கலா அதை பத்தி பேசினதுனால சொல்றேன். சென்னையோட பூர்வ குடிகள் ஓகேவா, முக்கியமா இப்போ கூவம் இந்த மாதிரி ஆற்றை சுத்தி இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம சுனாமியை காரணம் காட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னையின் பூர்வ குடிகள் பல லட்சம் பேர் போயிட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அங்க இங்கன்னு இஷ்டத்துக்கு கடைசி யாரும் உள்ள இல்ல, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வட சென்னை எடுத்துக்கோங்க. இது இந்த சென்னையோட ஹிஸ்டரியில இருந்து தான் வரும் இதுல. பட் நெகட்டிவ் ஆஃப் சென்னையில சொல்லுங்க, பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கு. நெகட்டிவ் ஆஃப் சென்னையில வட சென்னையே ஒரு நெகட்டிவ் தான். ஏன் அதை அப்படி ஆக்கிட்டாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு கிரைம் ரேட் அதிகமா இருக்கிறது வட சென்னையில, உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இது ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இல்ல, உண்மைதாங்க, உண்மைதான். ஏன் அப்படி ஆச்சு? சென்னையில ஃபர்ஸ்ட் வட சென்னை டெவலப்டா இருக்கா? ஏன் ஏன் இல்ல? ஏன்னா அங்க எதுவும் பண்ண முடியாது பாரு, ரொம்ப குட்டி குட்டியா ஆயிடுச்சு. அப்படி கிடையாதுங்க, இவங்க ரொம்ப பிளான் பண்ணி அங்க டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு போல. சென்னையவே இவங்க அங்க இருந்து பேர்த்து எடுத்துட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா ப்ராப்பர் சென்னை. வெள்ளக்காரன் பேர்ல அதானே டெவலப்ட் ஆயிட்டு இருந்துச்சு. வெள்ளக்காரனோட பில்டிங்ல எங்க அதிகமா இருக்கு? அங்கதான் இருக்கு. அப்புறம் அதுதானங்க ப்ராப்பர் சென்னையே. நம்ம இருக்கிறது சென்னையா? இது ஏதோ குக்கிராமம். சார்பேட்டா பரம்பரை படத்துல பக்கத்தூர் கிண்டில இருந்தெல்லாம் ஆளுங்க வந்துக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுங்க, இது கிண்டி எதுன்னு நான் ஒரு பழைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தேன். அது படம் பேர் மறந்துருச்சு. ஒரு 2 பிராமணர்கள் பேசிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதுல வந்துட்டு என்ன போய் நீ வந்து சிட்டிக்கு இவ்வளவு ஊருக்கு முக்கியமான ஏரியால இருந்துட்டு இவ்வளவு தள்ளி வந்து கிராமத்துல செட்டில் ஆயிருக்கிற அப்படின்னா, அது அந்த கிராமம் எது தெரியுமா? வலசரவாக்கம். அது கோடம்பாக்கம். சாரி, கோடம்பாக்கம் கிராமத்துல அவர் சொல்லுவாரு, கிராமத்துல இவ்வளவு தள்ளி வந்து கிராமத்துல செட்டில் ஆயிட்டு இருக்குன்னா இங்க பாருங்க, ஒண்ணு சுத்தி பாருங்க, அமைதியா இருக்கு, இயற்கையா இருக்கு, விவசாய நிலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒண்ணு என்னன்னா, இன்னைக்குமே வந்து பாருங்க, வலசரவாக்கம், இந்த விருகம்பாக்கம், சாலிகிராமம், அதுக்கப்புறம் இந்த போரூர், இந்த பகுதிகளில் இந்த கொஞ்சம் இன்டீரியர் போனீங்கன்னு வைங்க, விவசாய நிலம் இருக்கு. இன்னும் சீரியஸா இருக்கு. இன்னைக்கு இப்ப நாடகத்துல எல்லாம் சில விவசாய நிலங்கள்லாம் காட்டுறாங்கல்ல, அது அங்கதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க உள்ள. நானே போய் பாத்திருக்கேன் அந்த இடங்களுக்கு. அது ஷூட்டிங் ஸ்பாட். இந்த சின்ன சின்ன நாடகம் இந்த இதெல்லாம் அங்கதான் போய் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல மக்கள் அங்க இன்னும் அந்த இயற்கையை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொருத்தர், அந்த ஏரியா எனக்கு மறந்துட்டேன், ஃப்ரெண்டோட ஒருத்தரோட போகும்போது பார்த்தேன், சுத்தி சிட்டி, சுத்தி முழுக்க முழுக்க ஐடி ஆபீசஸ், நடுவுல ஒரு 2 ஏக்கர் நிலம். அவர் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு அங்கேயே வாசல் ஒரு காய்கறி கடை போட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு. நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு. அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சுத்தி ஒரு வேலியை போட்டுக்கிட்டு எல்லாமே அங்க மீன் வளர்க்குறாரு. குட்டையில ஒரு 2 ஏக்கர் நிலம் தான், ரொம்ப பெரிய நிலமும் இல்ல, ஒரு 2 ஏக்கர் நிலம் தான். அங்க மீன் வளர்க்குறாரு, மாடு வச்சிருக்காரு, பால் சப்ளை பண்றாரு, அவர் மீன் இதெல்லாம் அவரோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறாரு, காய்கறி போடுறாரு, அந்த காய்கறி ஆர்கானிக்கா போட்டு எடுக்கிறாரு, முருங்கைக்காய் எல்லாமே இருக்கு. அதை கொண்டு வந்து அவரே அந்த நிலத்துக்கு வாசல்ல இருந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டுருக்காரு. அங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒரு பையன் வந்து வாட்டர் கம்பெனி உருவாக்கிட்டாரு. அவர் சொத்து கொஞ்சம் சண்டை போட்டே இருந்தாராம். அதனால சரி நீ என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அவனை கொடுத்துட்டு அவன் அங்க தண்ணி எடுத்து அவன் கேன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த லைஃப், அப்ப சென்னை என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாம் ஒரு சிட்டினா வந்து இந்த முழுக்க முழுக்க அப்படியே சிட்டி, ஒண்ணுமே வேற எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம கல்ச்சர் கிடையாது. ஸ்டூபிடிட்டி அது வெஸ்டர்னர்ஸ் அவங்க பண்ணாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது மாதிரி உருவாக்கி. போன வீடியோலயே நீங்க எல்லாம் வந்து சென்னையை தாண்டி போயிருக்கீங்களாடா, 2 பேரும் பேசிருக்கீங்க, பெங்களூர் எப்படி இருக்கும் தெரியுமாடா, ஹைதராபாத் பாத்திருக்கேடான்னு கேக்குறாங்க. நான் இன்னும் பெங்களூர் ஹைதராபாத் போவோம்டா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். பெங்களூர்ல நாங்க போனோம், பட் டிராபிக் இருக்கனால ஊருக்குள்ள போக முடியல, வெளியில வந்து அப்படியே போனோம். ஏன் ஒரு 2 நாள் ஆகுனாங்க. சரி 2 நாளுக்கு இங்க இருக்கிறதுக்கு போல வேற ஏதாவது ஊர் பாக்கலான்னு நாங்க வந்துட்டாங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வடச்சென்னை பத்தி சொல்றப்ப அந்த கிரைம் இதை பத்தி சொன்னீங்க, பட் இட்ஸ் வெரி ஒரு தடித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆனா நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு இடத்துல அது சொல்ல மாட்டேன், சாரி. அப்ப இங்க என்ன எதனால கிரைம் அங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க அங்க மக்களுக்கு வேலை கொடுக்கணும். நீங்க அங்க வேலை கொடுத்தீங்களா, அதுக்கான ப்ராப்பரான ஒரு இதை உருவாக்குனீங்களா, இதை உருவாக்குனீங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க வந்து அந்த மக்களை வந்து ஒர்க் ஃபோர்ஸா மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. வெள்ளக்காரனா அப்படிதான் பயன்படுத்தினான். வெள்ளக்காரன் வந்து அவங்கள லேபர் ஃபோர்ஸா பயன்படுத்தினான். அவங்கள அடுத்த கட்ட படிநிலைக்கு வளர்த்து எடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங்ல இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, சென்னை டெவலப் ஆக டெவலப்மெண்ட் எல்லாம் அங்க கொண்டு போகாம அப்படியே வெளியில அவுட்டர்ல கொண்டு போயிட்டாங்க. சிட்டிக்கு அவுட்டர்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஏன்? இதுவே அந்த மக்களுக்கு நீங்க பண்ண பச்சை துரோகம்ங்கிற. நான் அவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்களே, அதனால அவங்க ரோடு சுத்தமா தானே இருக்கும், விசாலமா தானே இருக்கும். அப்ப அப்படி அதாங்க, அங்க இருந்து டெவலப் ஆயிருந்துச்சு அப்படின்னா சென்னை வந்து ஆக்சுவலா வேற மாதிரி இருந்திருக்கும்.
இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். ஆனா நீங்க அங்க டெவலப்மெண்ட்டை விட்டுப்புட்டு பக்கத்துல வந்து டெவலப் பண்ணி இதுதான் சிங்கார சென்னைன்னு ஆக்கிட்டீங்க. பெரிய கான்ட்ராஸ்ட். ஆக்சுவலா வட சென்னை தான் சரியான சென்னை. அத விட்டுப்புட்டு வெளியில வந்துட்டு சிங்கார சென்னை, தாம்பரம் இதுன்னு சொல்லி இப்படி கொண்டு வந்துட்டீங்க. அப்ப என்ன ஆயி போகுது? அந்த இருந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அங்க அவங்க பகுதியில கிடைக்கல. வேலை வாய்ப்புன்னு இல்லைன்னோனா அடுத்தது கிரைம் ரேட்ஸ் கெட் இன்கிரீஸ்ட். வேலை வாய்ப்பு இல்ல. அடுத்து என்ன? ஒருத்தன் சில பேர் என்ன பண்ணுவான்? அத தாண்டி வந்து செட்டில் ஆயிட்டு அத அடுத்த கட்ட வேலைய பார்ப்பான். ஒரு சிலர் கிரைம் நோக்கி நகருவாங்க. 2வது ஒரு ஹார்பர் இருக்க ஒரு ஏரியா. ஹார்பர் இருக்க ஏரியால யாராவது டெவலப்மெண்ட் கொண்டு வராம கடந்து வருவாங்களா? கொஞ்சம் யோசிங்க. காசு அவ்வளவு புழங்கும். டெவலப்மெண்ட் அங்க வேணும்ல. ஆமா. நீங்க அங்க ஹார்பர் இருக்க இடத்துல டெவலப்மெண்ட் ஒழுங்கா கொண்டு வந்திருந்தீங்கன்னா மக்கள் அதிகரிச்சிருப்பாங்க. மக்கள் அதிகரிக்கும் போது கிரைம்ஸ் குறைஞ்சிரும். மக்கள் எவ்வளவுக்குள்ள அதிகமா இருக்காங்களோ எனக்கு கிரைம் செய்யறதுக்கான ஸ்பேஸ் குறையும். லா அண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கும். அப்ப கிரைம் வந்து வெளிப்படையா எவனா ஒருத்தன் பார்த்துட்டு போய் ஏதாவது சொல்லிடுவான், எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கடத்துறது டி நகர் மாதிரி சொல்றீங்க. டி நகர் மாதிரி இருக்கும்போது அது குறையும். நீங்க பிக் பாக்கெட் இதை விட்டுருங்க. நான் சொல்றது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் வந்து குறையும் மக்கள் கண் பார்வை அதிகமா இருக்கும்போது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. சோ ஒரு தப்பு பண்ணும்போது ஈஸியா மாட்டிக்குவாங்க. டெசர்ட்டட் ஆயிடுச்சுன்றீங்க நார்த் சென்னையே அப்படி ஒதுக்கிட்டாங்க. அது ஒரு தனியான ஒரு ஸ்பேஸா மாத்திட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்பர் இருக்க இடத்துல அப்படிலாம் விட்டுற கூடாது. அப்படி விடும்போது தான் அங்க கேங்ஸ்டரிசம், ஏன்னா ஹார்பர்ல வர பொருள், கடத்தல் பொருள் இது எல்லாத்தையும் இதுக்கு ஒரு மார்க்கெட் அங்க கிரியேட் ஆகுது. அந்த மார்க்கெட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு லாபிங் வருது. அப்ப அங்க ஒரு வேற மாதிரியான கடத்தல் சார்ந்த தொழில்கள் வருது. அதை நிர்வகிக்கிறதுக்கு புது புது கேங்ஸ்டரிசம் ஃபார்ம் ஆகுது. நீங்க இன்னைக்கு பேசுறீங்க, இன்னைக்கு வந்து கேங்ஸ்டரிசம் நார்த் வட சென்னை வந்து ரொம்ப கம்மி. நீங்க வட சென்னைன்னு படம் எடுக்கும்போது புரிய வேணாமா? ஆனா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. 90s எல்லாம் பீக் ப்ரோ. 90s எல்லாம் ரோட்ல கொலை நடக்கும், துப்பாக்கி சூடு ரோட்ல நடக்கும். ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஸ்பேஸா தான் வட சென்னை மாறி இருந்தது. இப்ப கொஞ்சம் மாறணும். நான் தான் சொல்றேன், சிம்பிளா டெவலப்மெண்ட் அங்க போகணும். நம்ம அதுதான் சொல்றோம். நீங்க டெவலப்மெண்ட் ஃபுல்லா இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் வளர்த்துட்டு போயிட்டே இருக்கிறது பதிலா நீங்க அங்க சென்னையோட மெயின் இதயமாக இருக்கக்கூடிய வட சென்னை அதுதான் வளர்ந்துருக்கணும். நீங்க சொல்றதோட எக்ஸாம்பிள் வந்து போய் பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் நீங்க பார்க்கலாம். கண்ணகி நகர் வந்து ஒரு வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி வந்து ஒரு ஹவுசிங் மக்களுக்கு, அதுவும் விளிம்பு நிலை மக்களுக்கு இடம் மாத்தி கொண்டு வந்து வைக்கிறப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ கண்ணகி நகர்னாலே அவங்களே சொல்லுவாங்க, அங்க இருக்கிற மக்களே வந்து வேலை தர மாட்டாங்க, கிரைம்னு பாக்குறாங்க. அதே மாதிரி அங்க நிறைய பசங்க எல்லாம் வழி தவறி வந்து போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு ப்ராப்பர் நெய்பர்ஹுட் வந்து உருவாக்கி தரல அரசாங்கம் அப்படின்னா எப்படி சீரழியும் அந்த சமூகம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்தை இப்போ மக்களுக்கு அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகணும். அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா முதல்ல அவங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கணும், அவங்க ஏர்னிங்கா இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இங்க பாருங்க, சென்னையோட பூர்வகுடி மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக மீனவர்கள் இருப்பாங்க, பறையர்கள் இருப்பாங்க, வன்னியர்கள் இருப்பாங்க. இப்ப இதுல என்னன்னா பறையர்களும் வன்னியர்களும் முழுக்க நிலம் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபட்டவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட தொழில்கள் எல்லாம். மீனவர்கள் மீன்பிடி தொழில ஈடுபட்டவங்க. நீங்க மீனவர்களா இருக்கிறவங்கள தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்கள கடற்கரை ஓரத்துல இருந்து கொண்டு வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் போட்டா அவங்களுக்கு தொழில நீங்க அப்புறப்படுத்திட்டீங்க. அப்புறம் யார் அவங்களுக்கு வேலை கொடுப்பா? நான் இன்னொன்னு சொல்றேங்க, தமிழ் மக்கள் இன்னைக்கும் வந்து இந்த ஹவுசிங் போர்டு இதெல்லாம் பண்றதுல அங்கிருந்து வேலைக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு, வேற அதாவது ஒரு ரொம்ப கீழ்நிலையான வேலைகளுக்கு தான் அந்த மக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங், அந்த கிளீனிங் ஒர்க், இந்த மாதிரியான விஷயங்கள், கார்டன் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான வேலைக்கு தான் பல பேர் போய்கிட்டு இருக்காங்க. அங்க படிக்கிற பசங்களுக்கும் சரியான வேலை கிடைக்கணும். அங்க படிக்கிறதுக்கான சூழல்லே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ட்ரக் யூசேஜ் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே இருக்கிறதுலாம் அந்த ஏரியால தான். ஏன் ட்ரக் யூசேஜ் ஆகுதுன்னா நீங்க ஹார்பரை மானிட்டர் பண்றதுக்கு போதுமான லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அங்க இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அங்க கேங்ஸ்டர்ஸோட ரோல் அதிகமா இருக்கு. பல கேங்ஸ்டர் அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க, ஒர்க்கிங்ல இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இதெல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இது வந்து ஒரு பிளான்டா தெரியல. அந்த இடத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த இடத்தை நாசமா, ஏன்னா அதுல இருந்து இவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும், பொலிட்டிஷியன்ஸ்க்கு. கடத்தல் நடந்தா தானே கடத்தல இருந்து கமிஷன் கிடைக்கும். சோ அவங்க வீடு எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் ஸ்பேஷியஸான வந்து இப்ப கூட தனுஷ் ஒரு இடத்துல கட்டுறாரு வீடு. இந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு அழகா போட்டு வீடு கட்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா நீங்க வலசரவாக்கம், விருகம்பாக்கம் இந்த பகுதிகள், இந்த கோயம்பேடு கூட விட்டுருங்க, இந்த வடபழனி இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஓரளவுக்கு நீட்டாவே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. அங்க வந்து நெய்பர்ஹுட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, பர்டிகுலர் காஸ்ட் அப்படிங்கிறது இல்லாம கலந்து இருக்காங்க, ஒரு மாதிரி கலந்து ஒரு ஆவரேஜா இருப்பாங்க. ஆனா நீங்க வட சென்னைக்கு போனீங்க அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டை நீங்க சரிவர கொண்டு வராததுனால அங்க எல்லாமே வந்து தப்பா போய் நிக்குது. இப்ப நீங்க அதெல்லாம் சரி செய்யணும். அப்ப சரி செய்யணும், நீங்க உங்களோட டெவலப்மெண்ட் நீங்க எங்க கொண்டு போகணும்? ஆக்சுவலா அங்கதானே கொண்டு போகணும். எங்க நோய் இருக்கோ அங்கதான் டாக்டர் போகணும். அங்கேயும் எத்தனையோ எம்டி லேண்ட்ஸ் இருக்கு. அங்க எடுத்து அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல நீங்க ஏதோ ஒரு பெரிய லேண்ட். ரெண்டாவது அங்க விவசாயம் ஒத்து வராது. ஏன் ஒத்து வராதுன்னா அவங்க வந்து கடற்கரைக்கு ஓரத்துல இருக்கு.
ரெண்டாவது பல கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க விவசாயம் வந்து சாத்தியம் இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரியுது. அங்க இருக்கிற ஒரு பேரன் லேண்ட் எடுத்து நீங்க விமானத்தளத்தை கொண்டு வந்தா பண்ணலாம்ல. சென்னையில தானே அதுவும் இருக்க போகுது. ஏன் அந்த பக்கமே போக மாட்டேங்கிறீங்க? புரியுதா நான் சொல்றது? கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க போகும்போது இது வேணும்னே பண்றாங்களோ தான் தோணுது எனக்கு. இப்ப அங்க விமான நிலையம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சார்ந்த டெவலப்மெண்ட் வந்து அங்க நடக்குமா? ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான இதுல இருக்கிற மக்கள் போவாங்க, ஏர்னிங்ஸ் வரும். அங்க வந்து ஒரு அங்க விமான நிலையம் வரதுனால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இங்க இந்த ரவுடிசம் கேங்ஸ்டர்லாம் வேற வழி இல்லாம அப்புறப்படுத்த வரும். அப்ப இததான் நாங்க சொல்றோம், ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல்வாதி வரும் பொழுது இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்காம பாத்துக்கணும். சென்னைனா சென்னை தாங்க. ஆனா சென்னைனா சென்னையா இல்ல இன்னைக்கு. சென்னைனா வட சென்னை இருக்கு, தென் சென்னை இருக்கு. தென் சென்னைக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, வட சென்னைக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. ஏன்? ரெண்டோட பார்வையும் வேற, ரெண்டோட வாழ்வியலும் வேறையா இருக்கு. அப்ப இத மாறணும். இதுவே ஒரு மேஜர் நெகட்டிவ் ஆஃப் சென்னை. சரி, இப்ப இன்னும் 2 விஷயம் முக்கியமா கேட்கணும். இந்த ஓவர் கிரௌடிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு டிராபிக் இருக்குன்னா மெட்ரோ ரயில் ஒர்க் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் நம்புறேன் மெட்ரோ ஃபுல்லா முடிஞ்சிட்டோன்னே நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஓவர் கிரௌடிங் குறையும், டிராபிக்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே சென்னைக்கே இருக்கிறது இல்ல, சென்னையிலேயே மக்கள் குவிறது, அது நம்ம சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா நம்ம குழப்ப தேடிங்க தான் வந்திருக்கோம். அது நீங்க ஆனா எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னாங்க, இப்ப நம்மளுடைய ஃபீல்ட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா மீடியா, அதுக்கப்புறம் வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது தலைநகரத்துல இருந்துதான் அதை பண்ண முடியும். மீடியாவும் சரி பாலிடிக்ஸும் சரி தலைநகரம் தான் அதுக்கான ஒரு ஹப். இது வந்து குளோபலி இதுதான் ஸ்டாண்டர்ட். அதனால நம்ம ஃபீல்டை விட்டுருங்க. ஆனா நம்ம பல இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரத்திலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ அதை வந்து நீங்க வந்து ஒரு பரவலான தன்மையில தான் கட்டமைக்கணும். இந்த தலைநகரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பலரும் வந்து போறதுக்கு அந்த ஒரு டிரான்சாக்சன் பாயிண்ட்ல அது ரொம்ப ஒரு முக்கியமான ஹப்பா இருக்கணுமே ஒழிய எல்லாமே அங்கேயே தான் இருக்கணும், அங்க பக்கத்திலேயே கன்வீனியன்ஸ்லயே தான் டெவலப்மெண்ட் இருக்கணும். டெவலப்மெண்ட் அப்படி நீங்க வந்து நீங்களே பிளான் பண்றது கிடையாது. சரி, பட் அந்த டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் பண்ணணும். அப்ப இப்போ ஓகே கார் இண்டஸ்ட்ரி இருக்கா, சரி இங்க நீங்க 2 கார் போடுறீங்க, அதே மாதிரி வேற சில ஊர்கள்ல நீங்க கார் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க வந்து சலுகைகள் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃப்ரீ பண்றோம். அவங்கள அப்படி டெம்ப் பண்ணி அவங்கள வந்து அந்த பக்கம் போனா பரவாயில்ல, சரி ஒரு சில கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தாலும் நமக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடா இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து அது இன்னும் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல இயற்கையாகவே வெள்ளைக்காரன் பீரியட்ல இருந்தே, வெள்ளைக்காரன்ல ஆதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்க மேஜர் சிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, ரொம்ப டவுன் சவுத் போனீங்கன்னா ராமநாதபுரம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கு, திருப்பூர், கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா திருப்பூரும் போனாலே நீங்க பொழைச்சிக்கலாம். சோ இப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸ்டு முக்கியமான நகரங்களாக மாறி வரும். திருச்சி இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒரு பரவலான நகரங்கள் டெவலப்டா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கரெக்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே சென்னை 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 சென்னைன்னு கொண்டு வரும் பொழுது ஓவராலா இந்த பக்கம் ஃபுல்லா நல்லா டெவலப் ஆயிருது, நம்மளோட வே ஆஃப் லைஃப் மாறி இருக்கு. ஆனா நீங்க டவுன் சவுத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு இன்னும் மாறல. That's where my last question comes in this video. So நிறைய பேருக்கு நிறைய பாத்திருக்கேன் சென்னையை பத்தி, வெளியூர்ல இருக்கவங்களுக்கு கோவம் என்னன்னா அதையே டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு தலைநகர் வந்து உருவாகணும், தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தலைநகர் தேவை, அதற்கான தகுதி எல்லாமே கோயம்புத்தூருக்கு இருக்கு, திருச்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. சோ நீங்களும் சொல்றீங்க ஒரே இடத்துல டெவலப்மெண்ட் இருக்கு, மத்தவங்களுக்கு டவுன் சவுத்ல மிஸ் ஆகுது. சோ தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தலைநகரம் தேவையா? இதான் என்னோட லாஸ்ட். தலைநகரம்ங்கிற கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். தலைன்னு ஏன் அதுக்கு பேரு? இப்ப நான் வந்து சொல்றேன் தலைனா ஒரே ஆளுதான் அப்படின்னா 2 ஆள் இருக்காங்களே, சரி வேணா ஒருத்தர் என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரு? ஒருத்தர் ஜோனி, இன்னொருத்தர் அவர் தலைன்னு கூட கூட சொல்லிருக்காரு ப்ரோ. அப்படியா? சரி, இது ஒண்ணு சொல்றீங்க. எனக்குலாம் அஜித் தான் தெரியும். ஏங்க அவர்தான் சொல்லிருக்காரு, லெட்டர் போட்டிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு வேணா செல்லமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தமிழ்ல வந்து அவருக்கு ஏதாவது வேற ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுக்கோங்க. அது ஏகேன்னா அது நல்லா இல்ல, அது ஒரு AK-47 அதுன்னு போயிடும். சோ விட்டுருங்க. அப்ப தலைன்னா ஆக்சுவலா ஒண்ணுதான், அதனாலதான் தலை. இப்ப நீங்க இப்ப நமக்கு மதுரை ஹைகோர்ட் இருக்கு. இப்ப மதுரை ஹைகோர்ட் வந்து இதானா ஹைகோர்ட் ஒண்ணுதான், சரி, அதோடைய ஒரு கிளை தான் வந்து மதுரையில இருக்கு. அப்ப சென்னை ஹைகோர்ட் தான், சென்னை ஹைகோர்ட்டோட கிளை தான் மதுரை ஹைகோர்ட்டா இருக்கு. அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க வைக்கலாமே ஒழிய, பட் தலைநகரம் தான் வந்து அட் த எண்ட் ஒரு ஊரோடைய டாப் மோஸ்ட் நகரமாக ஒரு நகரம் தான் இருக்கணும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எப்பவுமே வந்து கொஞ்சம் ஈஸி அக்சசிபிள் பாயிண்ட்ல இருந்திருக்கணும். ஆனா நமக்கு துரதிருஷ்டவசமா அது சென்னை வடக்கா ஒரு எண்ட்ல போயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இது ஆக்சுவலா தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை கரெக்ட்,
அது நடுவுல இடம் சென்னை வந்து நடுவுல மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை வந்து கரெக்ட் நடுவுல இருந்துச்சு. வெள்ளக்காரன் பேர்ல மெட்ராஸ் பிரசிடென்சிக்கான தலைநகரமா தான் சென்னையை உருவாக்குனா. சோ அத்தனை ஊருக்கும் நடுவுல அது இருக்கு, கடல் இருக்குது, ஹார்பர். ஏன்னா ஹார்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைநகரத்துக்கு. அப்ப ஹார்பர் எல்லாம் இருக்கிற மாதிரி அவன் கரெக்டா வச்சு சென்னையை பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது உடஞ்சு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு உடையும் பொழுது சென்னை வந்து நடு பாயிண்ட்ல இல்ல. பட் நடு பாயிண்ட்ல இருந்திருந்தா அது நன்றாக இருந்திருக்கும். பட் இன்னைக்கு வந்து நடு பாயிண்ட்ல நம்ம கொண்டு வரணும்னா ஹார்பர் இருக்கிற வேற ஒரு நகரம் இதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும். நிறைய பேர் ப்ராப்பரா திருச்சியை சொல்லுவாங்க, திருச்சி வந்து அடுத்த தலைநகரமா கொண்டு வரலாம். இல்ல திருச்சி ஒரு வெல் டெவலப்டு சிட்டி தான். ஆனா தலைநகரம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த கனெக்டிங் எல்லாம் இருக்கு. ஜியோகிராபிக்கலா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாட்டு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குறாங்க, இது பண்றாங்க. அப்ப ஒரு நாடு தன்னோட டிஃபென்ஸ் வந்து கரெக்டா வைக்கணும். இப்ப நீங்க தலைநகரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீங்க நடுவுல வைங்க. தலைநகரத்துல இருக்கிறது பெருமை மட்டும் இல்ல, ஆபத்தும் தான். புரியுதா? இப்ப நீங்க வந்து இப்ப சென்னை இதெல்லாம் இருக்குன்னா, சென்னை வந்து பாத்தீங்கன்னா கடல் வழி தாக்குதலுக்கு உட்படுத்த முடியும். ஆனா சென்னைக்கு டிஃபென்ஸையும் நீங்க கடல்ல கொண்டு வந்து அடிக்க முடியும். புரியுது? போர்க்கப்பலை கொண்டு வந்து சென்னையில் நிப்பாட்ட, நீங்க போர்க்கப்பலை கொண்டு வந்து சென்னையில் நிப்பாட்ட முடியும். போர்க்கப்பலை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்ட முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரியான மைனஸஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, எப்பவுமே ஒரு தலைநகரம்ங்கிறது வந்து கடல் ஒட்டி கடலோட கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு இடமாக இருந்தால் அதோடைய இது ஸ்ட்ராங்கா அதை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ண முடியும். உலக நாடுகளில் ஒரு தலைநகரம் கைப்பற்றப்பட்டு விட்டது என்றால் அந்த நாடு வந்து சரண்டர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அமையும். ஸோ அதோடைய பாதுகாப்பு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க இருக்க மக்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பான சூழலாக இருக்கணும். அந்த மாதிரியான பல கேட்டகரிஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து நிறைய என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் கூட 5 தலைநகரங்களாக கொண்டு வரணும் அப்படின்னு. பட் தலைநகரம் ஒண்ணுதான். நீங்க டெவலப்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். இங்க சென்னையில மட்டுமே எல்லாம் இருக்கும், மித்த ஊர்ல எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி இல்லாம சென்னையில இருக்கிறது இருக்கும், மற்ற ஊர்லயும் டெவலப்மெண்ட் வந்து சென்னைக்கு ஈக்குவலா அதுலயும் டெவலப் பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்ப கோயம்புத்தூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஹப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து டெக்ஸ்டைலை விட உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஸ்பேர், சின்ன சின்ன ஸ்க்ரூ இதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி மெக்கானிக்கல் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் ஹப் மாதிரி உருவாக்கலாம். அதே போல வந்து டெக்னாலஜிக்கல் ஹப்பா ஏதாவது ஒரு ஊர் உருவாக்கலாம். இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி நீங்க வந்து அந்த ஸ்பெஷல் கவனம் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஆனா முடிந்தவரை ஒரு கோஆபரேட்டிவா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கிற மாதிரியான டெவலப்மெண்ட் தான் கரெக்ட். 5 3 உடைச்சா அது வந்து அது நான் ஓப்பனா சொல்லவா, அது வந்து பிஜேபியோட அஜெண்டா. அதனால சொல்றேன், அதாவது நாம் தமிழ்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க பிஜேபியோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை 5 உடைக்கணும். சோ அந்த அஜெண்டாக்கு அவங்க என்ன 5 தலைநகர்னு யூஸ் பண்ணி புஷ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி உடைச்சு 5 உடைச்சிட்டோம்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறது இருக்காது. அதை வந்து ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட்ல இருக்காது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக இடம் மாதிரி மாத்தீங்க. எப்படி நீங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி ப்ரொவின்சஸ் மாதிரி மாத்தி அதை வந்து அப்படியே டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க. சிஎம்லாம் இருக்க மாட்டாரு. இங்க எப்படி பாண்டிச்சேரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கி கண்ட்ரோல் பண்ண, முழுக்க கண்ட்ரோல் பண்ணலான்னு பிளான்ல அவங்க ஒரு அஜெண்டால RSS ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டா சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அத வந்து நம்ம போன வீடியோல நிறைய பேர் வந்து எங்க கோவை தான் பெஸ்ட், எங்க கோவைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, சிறப்பு இருக்கு, அது கோவை பத்தியும் பேசலாம், அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், கோயம்புத்தூரும் நம்ம ஊர் தான், சென்னையும் நம்ம ஊர் தான். இதுல வந்து கொஞ்சம் அதுல தெளிவு இருக்கணும். கோயம்புத்தூர் வேற, சென்னை வேறன்ட்டு இது எந்த ஆக்சுவலா இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்க இந்த பாலிடிக்ஸ்காரங்க ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா கோவையில நிறைய விஷயத்தை இறக்கி இருக்காங்க. அது எனக்கு கோவையில வந்து பிஜேபி கொஞ்சம் ஈஸியா டெவலப் வருது இல்ல, அங்க பிஜேபியோட குரோத் கொஞ்சம் அதிகமா இருக்கு கோயம்புத்தூர்ல. உடனே இவங்க அந்த இங்க திமுக சைட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்காரங்களா சங்கி அது இதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மெட்டீரியலா பிராண்ட் பண்ணி ஒரு மாதிரி கேவலப்படுத்துறாங்க. அதுக்கு இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு மாதிரி சென்னைக்காரங்களை ஒரு மாதிரி இது ரொம்ப ஆபத்து, தப்பு, ரொம்ப தப்பு இல்ல, ஆபத்து. புரியுதா? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. இதுதான் அவங்க விரும்புறாங்க. இது எதுக்கு விரும்புறாங்கன்னா, 2 உடச்சு விட்டு 2 நாசமாக்கணுங்கிறது அவங்க நோக்கம். அவங்க உடைக்க தேவையில்ல, நம்மளே உடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாங்க. நான் சென்னை ஹாஸ் அது ஒரு அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே போல கோயம்புத்தூருக்குன்னு சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு. 2மே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நமக்கு தமிழ்நாடுங்கிறது கெத்து. நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, தமிழ்நாடு கெத்து. நீங்க வந்து சண்டை போடுறது உத்தரப்பிரதேசத்தோட, பீகாரோட, மத்திய பிரதேசோட சண்டை போடுங்க. அதாவது கண்டெஸ்ட் பண்ணுங்க. கண்டெஸ்ட் அதுதான் கண்டெஸ்ட் பண்ணுங்க, போட்டி போடுறதுங்க, அதுதான் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப என்ன சொல்லுங்க, அவங்கள விட நம்ம இங்க டெவலப்டா இருக்கும், தமிழ்நாடு டெவலப்டா இருக்குன்னு பாருங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கும்போது நீங்க டெவலப்மெண்ட் சென்னை மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேளுங்க. சென்னைக்கு ஈக்குவலா நம்மளும் டெவலப் ஆகணுங்கிற அந்த இதுல அது ஸ்போர்ட்டிவா போகும். ஆனா பகை மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்றது வந்து ரொம்ப தப்பு.
அதை பண்றாங்க நீங்க. பழைய மாதிரி தொண்டை நாடு சேர நாடு போறாங்க பழைய பேர். அது ஆல்ரெடி ஸ்டார்டடுங்க. கொங்கு மண்டலம் அதுன்னு பேசி இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல சொல்றது. அவங்க வந்து ஸ்டேட்ஸை உடைக்கணும். ஸ்டேட்ஸை உடைச்சு ஒரு நிர்வாக கட்டமைப்பா மாத்தி அதை வந்து மத்திய அரசுங்கிற ஒரே அரசு கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அது பிஜேபி அஜெண்டா. ஓகே. அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் சென்னை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மத்தபடி பெருசா சொல்றது எங்க ஊரு மக்கும் குப்பை எனக்கு என்னன்னா இல்ல, ஆனா நான் ஓபனா சொல்றேன், அதெல்லாம் யாரு முடிவு பண்ணான்னு தெரியல. அது ரொம்ப தப்பான ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. நீங்க உலகம் முழுக்க குப்பை வண்டி வருது. அந்த குப்பை வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே சவுண்ட் தான். பீப் 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 அந்த பீப் சத்தம் கேட்கும். நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப அந்த பீப் சத்தம் வச்சீங்கன்னாவே போதும். இல்ல அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பெக்குலர் ஹாரன் இருந்துச்சுன்னா அந்த லாரிஸ் வரும்போது இது வரும்போது அந்த ஹாரன் கொடுப்பாங்க. நமக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து கலெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த பாட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன். சென்னையில வந்து போன் பேசிட்டு இருப்போம். ஓஹோ எங்க ஊரு இங்க பாரு சுத்தி பாரு சுத்தம் பாரு எல்லாம் கோச்சிட்டு போயிருச்சான். என்னடா என்னோட கொக்கர கோக்கு பதில் இந்த பாட்டை தான் போட்டு எழுப்புறீங்க. அப்ப அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த பாட்டு அவங்களுக்கும் அதை கேட்டு 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 இரிட்டேட் ஆகி அப்ப அது தேவையில்லை. இந்த மாதிரி யாரு அதை யோசிச்சாங்கன்னு தெரியல. அது தேவையில்லாத நாய்ஸ் பொல்யூஷன். நீங்க ஆபீஸ் எல்லாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு சவுண்ட் போடும்போது அது தேவையில்லாம எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. அதுவும் பக்கத்து எங்கேயாவது ஒரு தெருவில் போனாலும் நம்ம தெருவில் வந்துட்டாங்களான்ற நாங்க அப்படிதான் பக்கத்து தெருவில் போயிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்ட் இங்கே வந்துடும். நம்ம வெளியே போய் பார்ப்போம், ஆள் இருக்க மாட்டாங்க. அவ பக்கத்து தெருவில் போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அது கண்டினியூவா போட்டுக்கிட்டே தானே போற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. ஸோ இது யாரு அது ஐடியா கொடுத்தான்னு தெரியல. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அவங்க சின்ன ஹாரன் மாதிரி ஏதாவது ஒரு பெக்குலர் சவுண்ட் வச்சுட்டு அந்த ஹாரன் அடிச்சாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னு எடுத்தோம் நம்ம போய் கொடுக்க போறோம். முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அவங்க நம்ம போய் கொடுக்கணும் இல்ல, வெளியில வைக்க சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ஊர்ல வெளியில வச்சா இந்த பயவுலக இருக்காங்க இல்ல, இவங்க வந்துட்டு நாய்ங்கன்னு சொல்லாதீங்க, பயவுலக வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுவிட்டு அதை ஃபுல்லா பிச்சு விட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் என்னங்க எப்படி கிடக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சென்னை ஃபுல்லா இருக்காங்க. அப்ப என்னன்னா வேற வழி இல்ல, உள்ள காம்பவுண்டுக்குள்ள தான் எடுத்து வச்சுட்டு திரும்ப வரும்போது அவங்க கிட்ட கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப இந்த மியூசிக் போடாதீங்க தயவு செஞ்சு, முடியல. நாய்ங்க கிளறி விட்டு நம்ம வீட்டுல யூஸ் பண்ணோம், என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணோம், என்ன சமையல் செஞ்சு எல்லாத்தையும் ஊருக்கு காட்டி விட்டு போயிருங்க. ரைட். சோ நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சா, பட் குறிப்பா முக்கியமான விஷயங்கள்லாம் பத்தி வந்து பேசியிருக்கோம். ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் ஒண்ணே சொல்லுங்க. சென்னையோடைய அந்த ஆம்பியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏஸ்தெட்டிக் சென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வந்து நம்ம ஆக்சுவலா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலயே ஏஸ்தெட்டிக்கான நகரங்கள். ஏன்னா மார்க்கோ போலோ இவங்க எல்லாம் நீங்க எழுதியிருக்கிற ரீடிங்ஸை படிச்சு பாருங்க தமிழ்நாட்டை பத்தியும். பயங்கரமா வீதி எல்லாம் ரொம்ப பெரிய வீதியா இருக்கு, சுகாதாரமா இருக்காங்க மக்கள். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கல நம்மள பெருமையா. இங்க வந்த டிராவலர்ஸ், உலகம் முழுக்க போன டிராவலர்ஸ், இவங்க எல்லாம் வந்து அவங்களோட குறிப்புகள்ல வர்றது ஊர் பெருசா இருக்கு, 24/7 ஆக்சுவலா வந்து மார்க்கெட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, உணவகங்கள் இருக்கு, அங்க ஹைஜீன் வந்து ரொம்ப உச்சபட்சமா இருக்கு, குளிக்காம யாரும் வெளியில வர்றதில்ல, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சென்னையுடைய அந்த ஆம்பியன்ஸை நம்ம உண்மையா பிரதிபலிக்கிறோமா? அதுக்கான முயற்சிகள் நடக்குது, பட் அதை பிரதிபலிக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. ரோடு ரொம்ப பேடு. ஆமா, கவிதை நடையில சொல்லணும்னா ரொம்ப பேட். அப்ப இதுதான் இருக்கு. ரோடெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி இல்லாம இருக்கு, ரொம்ப அன்சேஃப்டியான விஷயங்கள். பைக்ல போறவங்க ரெண்டாவது இந்த மழை நீரும் இந்த ரோடும் செம்புலட் சேரும் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பல பேர் உயிரை காவு வாங்கிட்டு இருக்கு. ஓப்பனா சொன்னா இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு மேல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு சின்ன பொண்ணு, அவங்க அண்ணன் 2 பேரும் பைக்ல வந்தாங்க. கீழே தண்ணி ஃபில் ஆயிருக்குது மழை பெஞ்சனால. பைக்ல வந்து அவர் பைக்ல விட்டுறாரு. இவங்க இந்த பக்கம் விழுந்துறாங்க, அவங்க தங்கச்சி வந்து அந்த பக்கம் விழுந்துடுறாங்க. லாரி வந்து அவங்களை ஏத்தி கொண்டுருச்சு. ஸோ ஸ்பாட் அவுட். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகாம இருக்கணும்னா ரோடெல்லாம் கொஞ்சம், அதுல நம்ம கமிஷன்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, புரியுது, ஏன் நீங்க அப்படி போடுறீங்கன்னு தெரியுது. ஆனா அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ஒரு கேவலமான ஒரு வேலை. அதை பண்ணாதீங்க. அடுத்தவன் காசு திரும்பி வித்தினோம்னா ரொம்ப தப்பு. அதெல்லாம் பண்ணாதீங்க. ரோடெல்லாம் நீட்டா போடுங்க. ரோடுக்குன்னு ஒரு ப்ராப்பரா இருக்கு, இவ்வளவு இன்ச்சஸ் இருக்கணும், 8 இன்ச்சஸ் சம்திங் என்னமோ வந்து தார் போடணும், இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போட்டு தான் ஒப்பந்தம் போடுறீங்க. ஆனா அப்படிதான் போடுறீங்களா? விட்டா பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருவாங்க போல. நானும் பாக்குறேன் எங்க ஏரியால எல்லாம் அந்த ராமபுரம் ரோடு இருக்கு பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் ரோடு போட்டுட்டே இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? எப்பவுமே நீங்க எப்ப வேணாலும் போங்க, இப்ப போங்க ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு அடுத்த மாசம் போய் பாருங்க ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு போங்க ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட இப்ப 8 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா நானும் பாக்குறேன் அங்க ரோடு எப்பவுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. கான்ட்ராக்டர் பேர் கோபாலா இருக்கும்னு நினைக்கிறேன், அடிச்சிட்டே இருக்காப்ல. இன்னும் அது போட்ட மணிமா இருக்கிறாங்க. ரோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட், அது இன்னொன்னு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். சீரியஸ்லி அத தோன்றது தான விவேக் சொல்லிருப்பாரு. இது என்னன்னா எலக்ட்ரிக் லைனுக்கு அப்புறம் தான் தோண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் லைன் முடிஞ்சு போச்சுங்க,
இந்த லைன் இப்ப என்ன ரோடு போச்சா திரும்ப ரோடுக்கு ஒரு தனி கான்ட்ராக்ட். இது என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து வேணும்னே தான் நீங்க பண்றீங்க. ஏன்னா ரோட உடச்சிடுறது திரும்ப அதுக்கு போடணும், அதுக்கு ஒரு காசு, இதுக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு காசு. இது வந்து ஒரு விதமான திருட்டு தொழில் மாதிரி இருக்கு. பண்ணாதீங்க, ஸ்கேம். இது வெளிப்படா சொன்னா ஸ்கேம். A2D அவர்கிட்ட சொல்றோம், நம்ம அடுத்த வீடியோ போடுறோம். A2D என்ன பாவம், அவருக்கு வேற கண்டென்ட் இல்லாம பாவம் எல்லாரும் அகழ்வாராய்ச்சி பண்ண வேண்டியவனெல்லாம் கூப்பிட்டு வந்து ரோட் டிபார்ட்மெண்ட்ல வச்சு அப்படி தோண்டி தோண்டி பாத்துக்கிட்டே இருக்காண்டு அப்படி என்னடா பாக்குற அப்படின்னு. அண்ட் வண்டியில போகும்போது துப்பி பின்னாடி வரவங்களுக்கு மூஞ்சி கழுவி விடுறவங்க, கண்ட இடத்துல ஒண்ணு கடிக்கிறவங்க, பாக்குற இடம் எல்லாம் எச்சு துப்பி வைக்கிறவங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா சங்கர் படம் மாதிரி வந்து ரொம்ப கிரிஞ்சா போயிட்டோம். அது நம்மளே கொஞ்சம் சென்னையை வந்து கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி நம்மளால ரோடு போட முடியுமா? அப்புறம் என்ன, நம்மளே பாத்துக்கணும். நீங்களே போட சொல்லுங்க. இந்த இதுதாங்க பண்ற தப்பு. இல்ல ரோடு போட வேண்டியவன் போடணும். நம்ம ரோட்டை நம்ம கிளீனா வச்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டை தாங்க சுத்தப்படுத்திக்கிறது நம்ம வேலை. ரோட்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோட்டை எல்லா தமிழர்கள் என்ன பண்றாங்க, கோலம் போடுறாங்களா காலையில. அப்ப என்ன பண்றோம்? இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பெருக்குறாங்க, கூட்டுறாங்க, அப்புறம் சாணி தெளிச்சு அழகா பண்ணி கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணி தான் வைக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கவர்மெண்ட் குப்பையெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. நீங்க நம்புறீங்களா? எவ்வளவு ராட்டன் ஸ்மெல் அடிச்சா கூட சென்னையில பல இடங்கள்ல உட்புற சந்துகள்ல வந்து குப்பைகள் வந்து 3 நாள் 4 நாள் ஆகி மொச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டுக்கா வந்து எடுத்துட்டு போறாங்க. வெளியில மட்டும் நல்லா இருக்கும் பாக்க, மெயின் இடங்கள்ல ஓகே. நான் சொல்றது உட்புற சந்துகள்ல. நான் தான் சொல்ல உட்புற சந்துகள்ல பல குப்பை தொட்டிகள் வந்து ஃபில் ஆகி வளைஞ்சிக்கிட்டு கிடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணணும். அப்பெல்லாம் பண்ணோம்னா நம்ம சென்னை வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்கணும். ரெண்டாவது வந்து புழுதி வந்து நம்ம சென்னையில அதிகம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா. இப்ப ரோடு எல்லாம் போடுறீங்க, ரோட்டுக்கு பக்கத்துல வந்து மண்ணு தரை இருக்குல்ல, அந்த மண்ணு தரைகள் வந்து மண்ணு தரையாக விட்டு வைக்க கூடாது. மண்ணு தரையா இருந்துச்சுன்னா அந்த ஈரம் போனது உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புழுதி பறக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த புழுதியை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரோட்டுக்கு சைட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது நட்டு வைக்கலாம், மரங்கள் நட்டு வைக்கலாம், இல்ல வந்து அந்த இடத்துல புல்தரைகளா மாத்தலாம். நான் சொல்றது இந்த புழுதிகள் இருக்கக்கூடாதுங்கிற இடத்துல ஒரு சில இடங்களை செய்ய முடியாது. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணோம். இதெல்லாம் லைட்டா பெங்களூர் கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிட்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மேஜர் கன்சர்ன் ரோடு ஓட்டையா இருக்கிறது. அதை சரி செஞ்சீங்கன்னாவே பாதி விஷயம் சரியாயிரும் நான் நம்புறேன். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்ன்னு ஒண்ணு வேற நடத்துறீங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரீட்டே இல்லடா அப்படிங்கிற ஹாப்பின்னு வந்து ஆடுறாங்க. அதுல விடுங்க, அது ஒரு அபியூஸ், அது ஒரு தனி பிரச்சனை. எல்லா கண்டென்ட்டும் ஒரே காணொலி கொட்டி விட்டால் நான் எப்படி உழைப்பு நடத்துவது பாரி அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி. சென்னையோட நெகட்டிவ் சொல்லுங்க ப்ரோ. நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா? நன்றி பாரி, மிக்க நன்றி. யோசிப்பாங்க இந்த மைக் வயர புடிங்கிட்டாங்க, அதெல்லாம் ஒரு கிமிக். என்ன